ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அண்மை செய்தி. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் ஸ்டாலினுக்கு நினைவூட்ட வாக்குறுதி எண் 181 நெற்றியில் எழுதி போராடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கடந்த 2016 தேர்தலிலேயே பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து வருகிறார் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி அளிக்க தனது தங்கை தலைமையில் குழு அமைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். திமுக தமிழக மக்களை எத்தனை ஏளனமாக பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சதவீத கணக்கை கூறி வருகிறார் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அண்மை செய்தி. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் ஸ்டாலினுக்கு நினைவூட்ட வாக்குறுதி எண் 181 நெற்றியில் எழுதி போராடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கடந்த 2016 தேர்தலிலேயே பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து வருகிறார் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி அளிக்க தனது தங்கை தலைமையில் குழு அமைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். திமுக தமிழக மக்களை எத்தனை ஏளனமாக பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சதவீத கணக்கை கூறி வருகிறார் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.